தேர்தலுக்கு பிறகு முதல் முறையாக இந்த பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த பட்ஜெட் நாடு முழுக்க பெரும் கோபத்தை, எதிர்ப்பை உருவாக்கி இருக்கிறது. அதற்கு காரணம் இது நாட்டிற்கான பட்ஜெட்டாக இல்லாமல் நாட்காலிக்கான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட்டை பாஜக அரசு தாக்கல் செய்திருக்கிறது. ஆந்திர பிரதேசம் மற்றும் பீகாருக்கான குறிப்பிட்ட சிறப்பு திட்டங்களை அறிவித்த இந்த பட்ஜெட் நாட்டில் வேறு எந்த மாநிலங்களுக்கும் அப்படிப்பட்ட எந்த திட்டத்தையும் அறிவிக்காத ஒரு பட்ஜெட்டாக இருந்ததை நாடு முழுவதும் பார்த்தோம். அதைத்தான் இந்தியாவினுடைய பல கட்சியினுடைய தலைவர்கள், மாநில முதல்வர்கள் விரிவாக கண்டன அறிக்கைகளை வெளியிட்டார்கள். அதற்கு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்திலேயே வெளியிலும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆந்திர பிரதேசத்திற்கு கொடுக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து என்பது அந்த மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுதே கொடுக்கப்பட்டதுதான் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக தான் மத்தியிலே ஆட்சியிலே இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்திற்கு 10 ஆண்டுகளாக அவர்கள் நிதி ஒதுக்கி இருந்தால் யாரும் எதுவும் கேட்கப் போவதே இல்லை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பட்ஜெட்டிலே குறிப்பிட்ட பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கு மட்டும் குறிப்பிட்ட திட்டங்களுக்கு பல்லாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்தது என்பது இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சந்தர்ப்பவாத பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு அநேகமாக எதுவும் இல்லை. வஞ்சிக்கப்பட்ட மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு நின்று கொண்டிருக்கிறது. இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு, இந்தியாவின் வேறு எந்த ஒரு மாநிலத்திலும் இவ்வளவு நகரங்கள் கிடையாது. ஏறக்குறைய 10 பெருநகரங்களை கொண்ட மாநிலம் இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான். சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, சேலம், ஓசூர், திருநெல்வேலி, ஈரோடு என்று மிக பெரும் நகரங்களை கொண்ட நகர்மயமாக்கல் மிக அதிகம் நிகழ்ந்திருக்கிற மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு தான். எனவே தான் தமிழ்நாட்டுக்கான உள்கட்டமைப்பு மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அந்த உள்கட்டமைப்பில் தேசிய நெடுஞ்சாலையும் விமானத்துறையும் ரயில்வே துறையும் மிக பெரும் பங்காற்ற வேண்டும். ஆனால் உள்கட்டமைப்பை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியை ஒப்பிட்டால் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிற நிதி மிக மிக குறைவு. அதுவே தான் இந்த பட்ஜெட்டிலும் தொடர்கிறது என்பதை பார்க்கிறோம். இது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியில் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். இதை தமிழ்நாடு அரசு தனக்கே உரிய முறையில் சந்திக்கும் என்று முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். நிச்சயம் நாம் சந்திப்போம். ஆனால் நமக்கு வழங்க வேண்டிய நிதியில் மிகப்பெரிய அளவுக்கு வழங்க மறுக்கிற உள்கட்டமைப்பை மிக கொடுமையாக வஞ்சிக்கிற ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுவும் உங்களுக்கு தெரியும், கோசி நதி, பீகாரினுடைய கோசி நதியினுடைய வெள்ள தடுப்பு நடவடிக்கைக்காக 21,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வெள்ள தடுப்பு நடவடிக்கை தான். ஆனால் சென்னையோ, தூத்துக்குடியோ, திருநெல்வேலியோ வெள்ளம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு 30,000 கோடி கேட்டதற்கு வெறும் 500 கோடியை மட்டும் முன்னால் ஒதுக்கிவிட்டு இப்பொழுது ஒரு பைசா ஒதுக்கவில்லை. கோசி நதிக்கு வரவேண்டிய வெள்ளத்திற்கு தடுப்புக்கு 21,000 கோடி தமிழ்நாட்டு நதிகளில், தமிழ்நாட்டு கடற்கரை பகுதிகளிலே வந்து நிகழ்ந்திருக்கிற அழிவுக்கு எதுவும் சொல்லாத ஒரு பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது. அதே போல சென்னை மெட்ரோவுக்கு அவர்கள் ஒத்துக்கொண்ட நிதி தரப்படவில்லை. மதுரை மெட்ரோ பற்றி வாய் திறக்கவில்லை. கோயம்புத்தூர் மெட்ரோவுக்கு எதுவும் இல்லை. தொடர்ச்சியாக நான் சொன்னதை போல உள்கட்டமைப்பை, தமிழ்நாட்டை போட்டு பார்க்கிற ஒரு வேலையை அவர்கள் செய்கிறார்கள். வெளிப்படையாக செய்கிறார். மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட பத்திரிகையாளரிடம் சொன்னார், 25 சீட்டு கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் கொடுத்துருப்போம். இதுக்கு எதுக்கு நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க? அரசியல் மட்டும் நடத்த வேண்டியதானே? ஆட்சியில் இவ்வளவு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற வரிப்பணம் அல்லது எதிர்க்கட்சி மாநிலங்கள் செலுத்துகிற வரிப்பணம் என்ன குறைவா? இவ்வளவு பெரிய பணத்தை கொடுக்கிற பொழுது உரிய பங்கீடை செய்ய வேண்டிய இடத்தில் அரசு உட்கார்ந்து இருக்கிறது. ஆனால் அவர்கள் வாக்களிக்கவில்லை என்றால் ராமரையே கைவிட்டவர்கள்.
தமிழ்நாட்டை கைவிட்டதை பற்றி பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் அதை வெளிப்படையாக இப்படி செய்வது என்பது ஒரு மாநிலத்தை மிகப்பெரிய வஞ்சிக்கிற ஒரு வேலை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.